தமிழக அரசு தயாரித்து கொடுத்துள்ள அறிக்கையில் உண்மைக்கு மாறான பல தகவல்கள் உள்ளன என்று ஆளுநர் மாளிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள் என்ன? தரப்பில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த பல்வேறு விஷயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. மிக முக்கியமாக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறாமல் இருக்கின்றது. தனி அலுவலர்கள் மூலமாக கிராம ஊராட்சிகள் எல்லாம் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. அவர்கள் மூலமாகவே நிர்வாகம் செய்யப்பட்டு வருகின்றது. இது மக்களுக்கு அடிப்படை ஜனநாயக உரிமையை பறித்திருக்கின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டை ஆளுநர் மாளிகை முன்வைத்திருக்கிறது. மட்டுமல்லாமல் ஆளுநர் தரப்பில் இருந்து சொல்லும் பொழுது பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள். அதாவது இந்த ஆளுநர் உரையாக தமிழ்நாடு அமைச்சரவை தயாரித்து கொடுத்திருக்கக்கூடிய உரையிலே உண்மைக்கு மாறான தகவல்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழகத்திலே பல்வேறு இடங்களிலும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர் சங்கங்கள் எல்லாம் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த விஷயங்களையெல்லாம் சுட்டிக்காட்டக்கூடிய விதமாக ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அம்சங்கள் பெரும்பாலான துறைகளிலே கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஊழியர்களிடையே ஒரு விதமான அதிருப்தி இருக்கின்றது. அவர்கள் பதற்றத்தில் இருக்கின்றார்கள், மனச்சோர்வில் இருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கைகளை தீர்ப்பதற்கு எந்த விதமான ஒரு அம்சமும் இந்த ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று குற்றம் சுமத்தி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த ஆளுநருடைய மாளிகை சார்பில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவலிலே குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் MSME என்று சொல்லப்படக்கூடிய தொழில் நிறுவனங்கள் மிக குறைவாகத்தான் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. அவற்றை அதிகரிப்பதற்கான எந்த விதமான நடவடிக்கையிலும் தமிழக அரசு ஈடுபடவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கின்றார்கள். ஆளுநர் தன்னுடைய உரையாக தயாரித்து வழங்கப்பட்டிருந்த உரையில் இடம்பெறாத அம்சங்கள் என்று பலவற்றையும் சொல்லுகின்றார். அதன்படி பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, போக்சோ வழக்குகள் அதிகரித்திருக்கின்றன, பாலியல் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்திருக்கின்றன. கடந்த 4 ஆண்டுகளில் தொழில் முதலீடுகள் மிக குறைவாகவே ஈர்க்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இவர்கள் பல லட்சம் கோடி அளவிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்த்து விட்டதாக சொல்லுகின்றார்கள். அவையெல்லாம் வெறும் காகிதத்தில் தான் இருக்கின்றனவே தவிர நடைமுறையில் எந்த தொழில் முதலீடும் வரவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை ஆளுநர் மாளிகை முன்வைக்கின்றது. அது மட்டுமல்லாமல் உயர்கல்வியினுடைய தரம் தொடர்பாக ஆளுநர் சார்பிலே ஆளுநர் மாளிகை பல கேள்விகளை எழுப்பி இருக்கின்றது. தமிழகம் கல்வித்தரத்தில் தொடர்ச்சியான பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டை ஆளுநர் முன்வைக்கின்றார் என்ற ஒரு தகவலை ஆளுநர் மாளிகை தன்னுடைய செய்திக்குறிப்பில் சொல்லுகின்றது. 50% மேற்பட்ட பேராசிரியர் பணியிடங்கள் பல ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் இருக்கின்றன. கௌரவ ஆசிரியர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கௌரவ பேராசிரியர்கள் மட்டும்தான் தொடர்ந்து பணி நியமனம் செய்யப்படுகின்றார்கள். இளைஞர்களுடைய எதிர்காலம் உறுதியற்ற நிலையில் இருக்கின்றது. இந்த பிரச்சனை, அதாவது பெருமளவில் ஆசிரியர் பணியிடங்கள், பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது அரசை எந்த வகையிலும் கவலைப்படுத்தவில்லை. அதையெல்லாம் இவர்கள் புறக்கணித்து விட்டார்கள். அது பற்றி எதையுமே பேச மறுக்கின்றார்கள் என்று அரசின் மீதான குற்றச்சாட்டை ஆளுநர் மாளிகை முன்வைத்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே இன்று ஆளுநர் பேச முற்படும் பொழுது அவருடைய மைக் தொடர்ந்து அணைக்கப்பட்டதாகவும் ஆளுநர் தொடர்ந்து பேசுவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டையும் மீண்டும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமாக ஆளுநர் மாளிகை சார்பிலே முன்வைத்திருக்கின்றார்கள். அரசினுடைய உரையில் ஆதாரமற்ற பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன, தவறான தகவல்கள் இடம்பெற்றிருக்கின்றன, பொதுமக்களை பாதிக்கக்கூடிய பல முக்கிய பிரச்சனைகளை பற்றி கண்டுகொள்ளாமல் இருக்கின்றது அரசினுடைய அறிக்கை. பல்வேறு அரசு துறைகளிலே கீழ்நிலையில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் பதற்றத்தில் இருக்கின்றார்கள், அதிருப்தியில் இருக்கின்றார்கள். அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவது தொடர்பாக ஆளுநர் உரையில் எந்த அம்சங்களும் இடம்பெறவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டையும் ஆளுநர் மாளிகை முன்வைக்கின்றது. 12 லட்சம் கோடிக்கும் அதிகமான முதலீடுகளை ஈர்த்ததாக சொல்லுகின்றார்கள். அதில் கொஞ்சமும் உண்மை இல்லை. அந்த தகவல்கள் தவறான தகவல். மிக குறைவான அளவு மட்டுமே முதலீடுகளை ஈர்த்திருக்கின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கின்றார்கள். முதலீட்டு தரவுகள் தமிழ்நாடு முதலீட்டாளர்களுக்கு அந்த தரவுகளை பார்க்கும் பொழுது தமிழ்நாடு என்பது முதலீட்டாளர்களை ஈர்ப்பதிலே பின்தங்கி விட்டது. கடந்த ஆண்டுகளை போன்று தற்பொழுது தமிழகம் இல்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை ஆளுநர் முன்வைத்திருக்கின்றார். வெளிநாட்டு நேரடி முதலீடு FDI என்று சொல்லப்படக்கூடிய அயல்நாட்டு நிறுவனங்களை தமிழகத்திலே முதலீடு செய்ய வைப்பதிலே 4வது இடத்தில் இருந்து 6வது இடத்திற்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டு விட்டது. 4 ஆண்டுகளாக தமிழ்நாடு இதுபோன்று அயல்நாட்டு நிறுவனங்களை தமிழகத்திலே முதலீடு செய்ய வைப்பதில் பின்தங்கி கொண்டிருக்கின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கின்றார் ஆளுநர் மாளிகை சார்பில். அது மட்டுமல்லாமல் போக்சோ மற்றும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களிலே பாதிக்கப்படக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருப்பதாகவும், போக்சோ வழக்குகள் 55% மேலே அதிகரித்திருப்பதாகவும், பெண்கள் மீது நடைபெறக்கூடிய பாலியல் தொல்லை சம்பவங்களிலே 33% அதிகமான உயர்வை பார்க்க முடிவதாகவும் சொல்லி இருக்கின்றார்கள். அதாவது போக்சோ தொடர்பான வழக்குகள் அதிகரித்திருக்கின்றன. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை சம்பவங்கள் தமிழகத்தில் அதிகரித்திருக்கின்றது. போதைப் பொருள்கள், நர்கோட்டிக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வகையிலான போதை நெடிகளை ஏற்படுத்தக்கூடியவை எல்லாம் கட்டுக்கடங்காமல் தமிழகத்திலே பயன்பாட்டில் இருக்கின்றது.